மகாநதி சீரியல்ல விஜய் சொன்ன மாதிரியே பசுபதி பர்த்தத்தை எடுத்துக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு வராரு. விஜயும் பசுபதிக்கு கால் பண்ணி, "நான் பசு சொன்ன மாதிரியே அத்தை வீட்டுக்கு வந்துட்ட போல. சரி உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி செய். உன்கிட்ட ப்ளூடூத் இருந்தா எடுத்து காதுல மாட்டிக்கோ. அதை கனெக்ட் பண்ணிடு. நான் உன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரியே நீ செய்யலைன்னா உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். இப்போ நீ வீட்டுக்குள்ள போ பசுங்கிறாரு. பசுபதி வீட்டுக்குள்ள போனதும் காவேரியோட பாட்டி பசுபதியை பார்த்து, ஐயோ இந்த சண்டான வேற வீட்டுக்கு வந்துட்டான். இழவர்த்தம் இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சாரதா இங்க வா இங்க வான்னு கத்துறாங்க. பாட்டி சாரதா கங்கா 3 பேரும் பசுபதி எதுக்காக வீட்டுக்கு வந்தான்னு தெரியல, என்ன பண்ண போறானோன்னு பாத்துட்டு இருக்க. காவேரி மட்டும் சிரிச்சுக்கிட்டே, கங்கா அக்கா பாத்தியா போட்ட போட்ல எப்படி பயந்துட்டு எடுத்துட்டு வந்தான் பாத்தியா, இரு என்ன பண்றான் பாக்கலான்னு பொறுமையா இருக்க சொல்றாங்க. விஜயும் ப்ளூடூத் வழியா சொல்ல, அம்மா தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா, இங்க ஒரு வேலையா வந்தேன். உன் பத்திரம் உன்கிட்ட இருந்தா தான் நல்லது. நான் தப்பு பண்ணிட்டேன், இதான் உன் பத்திரம் கையில கொடுக்குறாரு. விஜய் போன்ல சொல்ல பசுபதியும் போலி பத்திரத்தை கிழிச்சு போட்டு சாரதாவுக்கு ஒரிஜினல் பத்திரத்தை கொடுக்குறாரு. குமரனும் தன்னோட பங்குக்கு, பசுபதி ஒரு நிமிஷம் நீ என்ன பண்ண, கங்காவை பத்து கும்பிடு, உன்னை பார்த்தாலே ரொம்ப பயப்படுற, நீ மட்டும் கும்பிடலன்னு தெரிஞ்சதுன்னா உன் பையன் இங்க இருக்க மாட்டான்னு சொல்ல பசுபதியும் குமரன் பேச்சு கேட்டுக்கிட்டு சரி பண்றேன்னு கங்காவை பார்த்து கையெழுத்து கும்பிடுறாரு. விஜயும் நிவினும் தன்னோட பங்குக்கு காவேரி கிட்டயும் சாரதா கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்ல பசுபதி அவங்க சொன்ன மாதிரியே செய்யறாரு. கடைசியா விஜய் பசுபதி கிட்ட, சரி பசு நீ எல்லாம் செஞ்சுட்ட, அத்தை காலில் வந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டு அது மட்டும் பண்ணிட்டுனா உன் பையன் உனக்கு கிடைச்சிருவான்னு சொல்ல பசுபதியும் வேற வழி இல்லாம சாரதா காலில் வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. வினோட போன் வாங்கி காவேரிக்கு போன் அடிச்சு, காவேரி அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் என்ன செக் பண்ணி முடிச்சதும், இவ்வளவு நாளா உன் மனசுல பசுபதி பத்தி வெறுப்பா இருந்தில்ல, உன் கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார்னு ஒரு அரைன்னு சொல்ல காவேரியும் பசுபதி கண்ணத்துல அரைஞ்சு, இவ்வளவு நாள் எங்களை கஷ்டப்படுத்திருப்ப, எங்க அப்பாவோட வீடு எடுத்துக்கிட்டு திரும்பமா எங்களை தொந்தரவு பண்ண, உனக்கு இதெல்லாம் தேவைதான், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல பசுபதியும் கோவத்தோட வீட்டு விட்டு வெளில வர்றாரு. லைன்ல இருந்த விஜய், சரி பசு நான் சொன்ன மாதிரியே நீ எல்லா வேலையும் செஞ்சுட்ட, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் லொகேஷன் அனுப்புறேன், அங்கதான் உன் பையன் இருப்பான், அவனை வந்து நீ கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி போனை கட் பண்றாரு.